வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, கட்சியை கைப்பற்றிய வன்னியரசு, வீதியில் நின்ற தொல் திருமாவளவன், இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சுட்டு நான் பேசினா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த வீடியோ முழுவதும் பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. திருமாவளவன் அவருடைய புலம்பலும் கள நிலவரமும் தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோ பற்றி கொஞ்சம் விரிவாக பின்னாடி பார்க்கலாம். நாங்க அமைச்சர்களை சேர்ந்த உடனே இன்னொரு கூட்டணியில் சேர்ந்துட்டோன்னு அதுக்கு பொருள் இல்லை. அது நான் ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டேன். ஆட்சி அமைப்பதற்கு 2 இடங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது. விசிக ஆதரவு வேண்டும் என்ற கடிதம் வெளிப்படையாக முதலமைச்சர் திரு விஜய் அவரிடமிருந்து அப்போது வந்தது. இந்த கூட்டணியில் இடம்பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. இடதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைக்க ஆதரவு அளித்தது. அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம் என்று ஆதரவு அளித்தோம். அவ்வளவுதான். 10 நாட்கள் கழித்துதான் அமைச்சரவையில் இடம்பெறுவது என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவரை போய் யார் சந்தித்தாலும் சரி என்ன புலம்புறாரு தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வரும்னு நான் கனவிலும் நினைச்சு பார்க்கல, அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு புலம்பி தீர்க்கிறார். அப்படி என்ன நிலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. இப்போ வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் அமைச்சரா இருக்கின்றார். அவரை போய் எல்லாருமே பாக்குறாங்க, ஆனா திருமாவளவன் அவர்களை போய் யாருமே பார்க்கல. ஒரு காலத்துல திருமாவளவன் அவர்கள் தான் கட்சியில உச்சவர் மூலவர், எல்லாமே அவர் தான். அவர் இல்லைன்னா அந்த கட்சி இயங்காது. இன்னைக்கு தொண்டர்களா இருக்கலாம், தலித்து மக்களா இருக்கலாம், நிர்வாகிகளா இருக்கலாம், 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கலாம், எல்லாருமே வன்னியரசு அவர்களைத்தான் போய் பார்க்கின்றார்கள். அவர் அமைச்சரா இருக்கிறாரு, அதிகாரத்தில் இருக்கிறாரு. நமக்கு இருக்கின்ற குறைய நேரடியா போய் சொல்லும்போது அதை நிவர்த்தி பண்ணி தருவாரு. அதனால வன்னியரசு அவர்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வரிசையில் நிக்கிறாங்க. தொல் திருமாவளவன் அவர்களை யாருமே போய் பார்க்கல. இன்னைக்கு கட்சியில தனிமைப்பட்டு போயிருக்கின்றார். அது மட்டும் இல்ல, வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரு பார்க்க வந்தாலும் சரி அவங்களை யாரையும் காக்க வைப்பதே கிடையாது. எந்த நேரமா இருந்தாலும் சரி, அது அலுவலகமா இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், இல்ல சட்டமன்றமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, யாரு பார்க்க வந்தாலும் சரி யாரையும் காக்க வைப்பது கிடையாது. உடனடியாக பிஏ அனுப்புறாரு, இல்லைன்னா அவரே போறாரு. என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. பிரச்சனையை கேட்டுவிட்டு நிவர்த்தி பண்ண முடியும் என்றால் உடனடியாக நிவர்த்தி பண்றார். இல்லையா நேரடியா முதலமைச்சருக்கு போய் அந்த பிரச்சனையை கொடுத்துடுறார். ஆக மொத்தத்துல என்ன எதிர்பார்த்து வராங்களோ அது பெரும்பான்மை மக்களுக்கு நடந்துருது. அதனால மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? வன்னியரசு பார்த்தம்பா, இதெல்லாம் நடந்து போச்சுப்பா, அந்த ஆளுக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் வன்னியரசு பக்கம் வராங்க. இது ஏதோ 4 பேருக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் தெரியுதுன்னு இல்லை. பலன் பெற்றவங்க எல்லாருமே போய் வன்னியரசு போய் பார்த்தா டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துறாருப்பா அப்படின்னு சொல்ல எல்லாரும் கட்சிக்குள் இருக்கிறவங்க வன்னியரசு நோக்கித்தான் படையெடுக்கின்றார்கள். இன்னைக்கு நம் அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் தனிமைப்பட்டு போய் இருக்கிறாரு. இன்னைக்கு கட்சி தலைவராக திருமாவளவன் இருந்தாலும் இன்னைக்கு எல்லா கட்சியிலும் இளமையானவர்கள் வந்துட்டாங்க. அதிமுக திமுக பிரச்சனைக்கு பழங்காலத்தில் இருந்ததுங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது தலைமையில, அதுதான் தோத்தது. அதனால ஜென்சிகளுக்கு வழி விடுவோம் சொல்லிவிட்டு அதிமுக திமுக 2 பேரும் ஜென்சி மீட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது திருமாவளவனுக்கு 65 வயசாகி போச்சு, கொஞ்சம் ஒதுங்கி நிக்க சொல்லு, வன்னியரசுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட்சிக்குள்ளேயே வன்னியரசு அவர்கள் தான் தலைவராக வரணும். திருமாவளவன் அவர்கள் வெளியே நின்று வழிகாட்ட வேண்டும். கட்சியும் ஆட்சியும் வன்னியரசு கிட்ட இருந்தா இன்னும் கூடுதலாக நல்லது செய்யலாம். ஏன்னா கட்சியினுடைய தலைவராக திருமாவளவன் இருப்பதனால அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, வன்னியரசு ஒரு முடிவெடுக்கின்றார். இந்த முடிவுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் குழப்பது. அப்படி குழப்பறதுனால ஐயோ நம்ம வச்ச கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு கோரிக்கை வச்சவங்க பயப்படுறாங்க. அதனால தலைமையும் சரி, 2வது அதிகாரமும் சரி வன்னியரசு கிட்டே இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு 2ஆம் கட்ட தலைவர்கள்ல இருந்து, தொண்டர்கள் இருந்து, நிர்வாகி இருந்து எல்லாமே வன்னியரசுக்கு தலைவர் வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு காய் நகர்த்துகின்றார்கள். திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் 20 ஆண்டு காலத்துக்கு விசிகாவை வழி நடத்தாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறார். இப்ப திருமாவளவன் அவர்களை வெளியில எங்கேயுமே பார்க்க முடியல. மேக்சிமம் நம்ம எங்க பார்க்கிறோம் தெரியுமா?
யாராவது தலைவர் மறைந்து விட்டு இருந்தார் என்றால் அந்த இடத்துல புகழஞ்சலி செலுத்துவதற்கு வராரு. யாருக்காவது பிறந்த நாள் என்றால் அங்க வாழ்த்து தெரிவிப்பதற்கு வருகின்றார். இல்லைன்னா விசிகாவுடைய விருது வழங்குகின்ற விழா அதெல்லாம் நம்மள பார்க்க முடியுது. அப்படி இல்லையா எங்கேயாவது மாநாடு என்றால் அங்க அவரை பார்க்க முடியுது. மற்றபடி திருமாவளவன் அவர்களை எங்கேயுமே பார்க்க முடியல. இன்னைக்கு ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்கள் தான் பொதுக்கூட்டங்கள்ல பார்க்க முடியுது, இல்ல பிற கட்சி கூட்டங்கள்ல பார்க்க முடியுது. அதனால ஒட்டுமொத்தமாக திருமாவளவன் அவர்கள் கட்சி விட்டு ஒதுங்கி நிற்கிறாரு. எதுக்கு வன்னியரசு அவர்களையே கூப்பிடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சிம்பிளுங்க, அவர் அமைச்சராக இருக்கின்றார். ஒரு ஊர்ல கூட்டம் போடுறாங்க, அமைச்சரை கூப்பிட்டு அந்த இடத்துல பேச வைக்கிறோம்னு வச்சுங்களேன், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் அங்க இருக்கின்ற மக்கள் தெரிவிப்பாங்க. ஸோ அமைச்சர் வந்திருப்பதனால அந்த பிரச்சனையை எப்படியா தீர்த்து வைப்பார் என்பதனால திருமாவளவனை அழைத்து பொதுக்கூட்டம் போடுவதை விட வன்னியரசு அவர்களை கூப்பிட்டு பொதுக்கூட்டம் போட்டா தெரு பிரச்சனையை சொல்லலாம், லைட் பிரச்சனையை சொல்லலாம், தண்ணி பிரச்சனையை சொல்லலாம், ஹாஸ்பிட்டல் பிரச்சனையை சொல்லலாம், ரோடு பிரச்சனையை சொல்லலாம், பஸ் பிரச்சனையை சொல்லலாம். அதனால மக்களுடைய அடிப்படை தேவைகளை அமைச்சர்கிட்ட சொல்லலாம். குறிப்பா சமூக நலத்துறை அமைச்சராக இருப்பதனால, சமூக நீதித்துறை அமைச்சராக இருப்பதனால அவரு இந்த சாதிய சான்றிதழ், ஆணவ படுகொலை, வன்கொடுமை தடுப்பு சட்டம், பிற சாதி மக்கள் நிலங்களை பறிப்பது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் தலித் மக்களுக்கு இருக்குது. இதெல்லாம் திருமாவளவன் சொல்லி அவர் போராட்ட களத்துக்கு போய் போராடி எப்ப தீர்வை கொண்டு வருது. அதனால அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம்னா அமைச்சர் நேரடியா பாக்குறாரு. அந்த பிரச்சனையை நேரடியா பார்ப்பதனால எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தா இல்ல எந்த மாதிரி மூவ் பண்ணவனா இந்த மக்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று அழகா உணர்ந்து கொண்டு போறாரு. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறார். அப்படி ஊர் பிரச்சனையை தீர்ந்த உடனே அந்த மக்கள் ஒன்று திரண்டு வன்னியரசு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள். ஒட்டுமொத்த மக்களும் திருமாவளவனுக்கு வந்துதான் நன்றி சொல்லி திருமாவளவன் பார்த்திருப்பார். ஆனா இப்போது வன்னியரசை நோக்கி எல்லாருமே திரும்பிட்டு இருப்பதனால இன்னைக்கு டம்மியாகி நிற்கிறாரு திருமாவளவன். கட்சிக்குள்ள திருமாவளவன் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் சரி, வன்னியரசு அவர்களுடைய வார்த்தையை கேட்காம இல்ல அவர் ஒரு முடிவை எடுக்காம திருமாவளவன் அவர்களால எதையுமே பாத்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு கட்சிக்குள்ள வன்னியரசு அவருடைய கையானது ஓங்கி போயிருக்கு. இன்னைக்கெல்லாம் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் வன்னியரசு இல்லாம எங்கேயுமே போறதில்லை. அது மட்டும் இல்ல, வன்னியரசை கேட்காம எதுவும் செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? வன்னியரசு ஒரு முடிவெடுத்து நாம் ஒரு முடிவெடுத்து அதிகாரங்கள் தலைமை ரெண்டுமே மோதிக்கிச்சுன்னு வச்சுக்கலாம், பிரச்சனை ஏற்பட்டுரும். அதனால நீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவில் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? ஒரு பக்கம் வன்னியரசு அவர்களை அமைச்சர் ஆகிட்டு திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவு அளித்ததனாலே இல்ல அமைச்சர்களாக நாங்க இடம்பெற்றதுனாலே அந்த கூட்டணியில நாங்க இருக்கிறோம் என்று அர்த்தமே என்ன? நாங்க அந்த கூட்டணியில இல்ல. ரெண்டாவது, விசிகா பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலைப்பாட இன்னும் உறுதியா எடுக்கல. அது மட்டும் இல்ல, இப்ப தவேகா ஒரு கூட்டணியை போட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த கூட்டணியில நாங்க இணைவோம். மொத்தத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய வன்னியரசு திருமாவளவனை இப்படி பாக்குறாரு. டே இருந்தால் என்னடா குழப்பறான், கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றானா இல்லேன்னு சொல்றானா, இல்ல தவேகா கூட்டணி அமைந்தா அதுல தான் இருப்போம், வேற கூட்டணிக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றானா, என்ன சொல்ல வரான்? அவனை பொறுத்த வரைக்கும் நாங்க அமைச்சராகவே ஆயிட்டாலும் ஒரு கட்சிக்கு ஆதரவே தந்தாலும் நாங்க கூட்டணியில இருக்கிறோம் என்று அர்த்தம் கிடையாது. என்ன அர்த்தம்? வன்னியரசு ரொம்ப ஆட்டம் போடாத, எப்போது வேண்டுமானாலும் நான் கூட்டணி விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு வன்னியரசு எச்சரிக்கின்றாரா? எனக்கு என்னவோ அப்படிதான் தோணுது. அது மட்டும் கிடையாது, ஒரு கட்சியை ஆதரிப்பதன் மூலமாக நாங்க அந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அப்படின்னு சொல்றது திமுகவுக்கு மெசேஜ் சொல்றாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன் தெரியுமா? இப்போ விசிகாவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் திமுகவை நோக்கி போறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் விருது வழங்குகின்ற விழாவிலே உடைச்சு பேசுவார். திமுக இனி யாரையும் சேர்க்க கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு விஷயத்தை உடைச்சு பேசுவார். என்ன பேசுவார்னு பார்க்கும்பொழுது, பாருங்க, திமுக எப்போது எங்க கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவரை சேர்த்தாங்களோ அப்போதே திமுக மற்றும் விசிக உறவு அருந்து போச்சு. திமுக தான் சொல்லுது விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இனிமே கூட்டணி இல்லை என்று சொல்லிட்டு. அதனால தானே நட்புடன் இருந்த நாங்க இப்போ திமுக எதிராக மாற வேண்டியதா இருக்கிறது. எங்க கட்சிக்காரங்களை அவங்க கட்சியில சேர்க்கிறாங்கன்னா அப்போ விசிக அந்த கூட்டணியில் கிடையாது என்ற தைரியத்தில் தானே அவங்க சேர்க்கிறாங்க. நாங்க கூட்டணியில இருக்கிற வரைக்கும் யாரையாவது சேர்த்தாங்களா? அதனால திமுக பொறுத்த வரைக்கும் எங்க ஆளுங்களை நீங்க சேர்த்தீங்கன்னா தயவு செய்து உங்க பக்கம் வரவே மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் மெசேஜ் சொல்றார். அதோட திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு திமுக சிந்திக்கும் இல்லையா?
அப்படி சிந்திக்கின்ற பொழுதுதான் ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. நாங்க தவேகாவுக்கு ஆதரவு அளிச்சதுனால அந்த கூட்டணியில் இருப்பதாக அர்த்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப திமுக என்ன நினைக்கும்? ஓஹோ, எப்போது வேண்டுமானாலும் விசிக அந்த கூட்டணி விட்டு வெளியேறும் போல் இருக்கிறது. சோ இன்னும் கூட திமுகவுடைய ஆதரவு மனநிலை தான் இருக்கிறாரு. நாம தான் தேவையில்லாம அந்த கட்சி ஆட்களை சேர்த்துட்டு அவரை கோவப்படுத்திட்டோம், அதனால தான் இன்னைக்கு வருத்தப்பட்டு பேசுறாரு அப்படின்னு திமுக பொறுத்த வரைக்கும் விசிகால இருந்து வர்றவங்களை சேர்க்காம எப்பா பாய் பாய், நீங்க விசிகால இருங்க, இல்ல அதிமுக போங்க, பாஜக போங்க, தவேகா கூட போங்க, ஆனா திமுக சேர்க்க மாட்டோம் அப்படின்னு திருமாவளவன் கூட்டணியை எதிர்பார்த்து அங்கிருந்து விலகி வர்றவங்களை சேர்க்காம போது திமுக. இன்னும் ஆளூர் சாணவாஸ் போயிருப்பாரு, இன்னும் 4 இரண்டாம் கட்ட தலைவர்கள் போய் சேர்ந்திருப்பாங்க. அதனால நாங்க தவேகாவுடன் இணைந்திருந்தாலும் கூட்டணியில் இருக்கிறது அர்த்தம் இல்லப்பா திமுக, நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க வருவோம், எங்க கட்சிக்காரங்களை சேர்த்துட போறீங்க அப்படின்னு கட்சிக்காரங்க தாவாம இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்றாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, வன்னியரசுக்கு அழுத்தம் திருத்தமாக ஒரு மெசேஜை சொல்றாரு. என்ன மெசேஜை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, வன்னியரசு ரொம்ப ஆட்டம் போடாத, அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு வரவனுக்கெல்லாம் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆளா காட்டிக்காத. என்னை பொறுத்த வரைக்கும் மொத்த பீஸையும் பிடிங்கிடுவேன், நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன், அப்புறம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்களை மிரட்டுற மாதிரி தெரியுது. அதனால தான் வன்னியரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் பேச பேச அவருடைய முகத்தையே பார்க்குறாரு. இவங்க ஒரு கிறுக்கனா இருப்பானோ, அமைச்சர்கள் இடம் பெற்று 1.5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. நம்ம பல மக்களுக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு தந்திருக்கோம், அடித்தட்டு மக்கள் நம்மளை நோக்கி வராங்க, பல தேவைகள் பூர்த்தி ஆகுது. இந்த நேரத்தில் நான் கூட்டணியிலே இல்லை அப்படின்னு பைத்தியத்தனமாக வந்தால் பேட்டியளிக்கிறானே அப்படின்னு வன்னியரசு அவர்கள் பார்க்குறாரு. மற்றவங்களாம் திருமாவளவன் பேச பேச முகமலர்ச்சியுடன் இருக்காங்க, ஆனால் வன்னியரசு மட்டும் அப்படியே கவலையாக இருப்பார். அந்த முகத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். திருமாவளவனுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கலன்னு சொல்லிட்டு வைத்தியர்சில். அதனால தான் நாம இந்த கட்சிக்குள்ள வளர்ந்துடக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் இன்னும் கூட்டணியே இல்லைப்பா, எப்போனா வெளியே போயிடும்பா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் தரான் பாவி அப்படின்னு வன்னியரசனுடைய மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஏன் பின்ன வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாருன்னு கேட்பீங்க. இப்போ திருமாவளவனை நோக்கி எல்லா பதவிகளும் எல்லாமே திருமாவளவனுக்கு தானா, அப்ப கட்சியில் வாய்ஸனுக்கு யாருக்கும் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனால தான் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியை விட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு அந்த அமைச்சர் பதவி வச்சுக்கிட்டு திருமாவளவனையே ஓரம் கட்டுறாரு. அதனால தான் எந்த கூட்டணியும் இப்ப திருமாவளவன் அவர்கள் உறுதிப்படுத்தல. குழம்பியே சாவட்டும் யாரு, வன்னியரசு. ஒன்னு திமுகவுடன் நட்புல இருப்போம்னு ஒரு வார்த்தை சொல்லி வைப்போம், தவேகாவுடன் இன்னும் கூட்டணி சேரல அப்படின்னு சொல்லி வைப்போம். இரண்டாவது, தவேகா கூட்டணி அமைச்சால் அந்த கூட்டணியில நாங்க இணைவதை பற்றி சிந்திப்போம் சொல்லி அந்த கூட்டணியிலும் நாங்க சேர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி மொத்தமாக 3 பக்கம் ஒரு குழப்பி வைப்போம். வன்னியரசை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடங்கி இப்பதான் வேலை பார்ப்பான். ரெண்டாவது, இப்படி எல்லாம் குழப்பி பேசுறதுனால தவேகா திருமாவளவன் மீது வைத்த நம்பிக்கை இழந்து விட்டது. பாமக உள்ள கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாமக தாவேகா உறவானது நெருக்கமடையுது. இந்த பாமக தாவேகா உறவானது ஏதாவது விமர்சனத்தை ஏற்படுத்துதா? என்னப்பா மதசார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு பாமகவுடன் கை கோர்க்கின்றீ, அது சாதி வரி கட்சி ஆச்சு அப்படின்னு எவனாவத்த விமர்சனம் வைத்தால் இந்த கூட்டணியை துறந்துடுவோம், பாமக தவேகா கூட்டணி வேண்டாம் என்று சொல்லிட்டு. ஆனால் நெருக்கமா போக 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 யாரும் விமர்சனம் வைக்கவில்லை என்றால் அதுக்கப்புறம் பாமக உள்ள சேர்த்துட்டு விசிக தூக்கி வெளியில போட்டுருவோம். அங்கேயாவது 2 பேர் தான், இங்க 4 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா 2006 கலைஞருக்கு நம்ம ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தாரோ அதே மாதிரி பாமக நம்பிக்கையா இருக்கும். அப்படின்றதுனால தான் ஜான் ஆரோக்கியசாமி அடிப்படையை வச்சு ஆதவர்ச்சினா பூசி ஆனந்தவர்கள்லாம் பாமக கிட்ட நெருக்கம் காட்டிட்டு இருக்காங்க. இது திருமாவளவனுக்கு தெரியாம போகுமா? தெரிஞ்சிச்சு. டேய், லெட்டர் எழுதி ஆதரவு கொடு என்று என்கிட்ட கேட்டவன் யாரு? இந்த விஜய். இன்னைக்கு எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை ஒழுங்கா கொடு, எங்களுக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையில்ல, வேற அமைச்சர் பதவி மாற்றி கொடுன்னு கேட்ட உடனே பாமக கூட்டு எங்களை ஓரங்கட்ட பாக்குறியாடா, திருமாவளவனுடைய தகுதி அவ்வளவுதானடா அப்படின்னு புலம்பி தீக்குறாரு. ஆனால் வன்னியரசு முடிவெடுத்துட்டார். திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் நாம தவேகாவுடன் தான் இருப்போம், நாம அமைச்சரவையில் இருக்கிறோம். அதனால 2 எம்எல்ஏ தான். அதனால தவேகாவுடன் இணைந்திருந்தா கட்சி தாவல் தடை சட்டம் அடிப்படையில நம்முடைய வன்னியரசருடைய பதவி போகாது. அதனால துணிச்சலா தான் திருமாவளவனுக்கு எதிராக காய் நகர்த்துக்கின்றார். ஏன் தெரியுமா? கட்சியில பெரும்பான்மையோர் பாத்தீங்கன்னா வன்னியரசுக்கு ஆதரவா வந்துட்டாங்க. ஒரு 25% மட்டும்தான் திருமாவளவன் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு கட்சி உடைக்கிறதா இருந்தா கூட வன்னியரசு துணிஞ்சு உடைப்பார். அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டார். அதனால தான் நீங்க திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நான் கட்சியில ஓரம் கட்டப்பட்டு
வன்னியரசு அவர்கள் முன்னுக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் நடக்கும் என்று தெரிஞ்சிருந்தா நானே அமைச்சராகிருப்பேன், வந்த விமர்சனங்களை நான் எதிர்கொண்டிருப்பேன். தேவையில்லாம விட்டுட்டேனே அப்படின்னு புலம்பி தீர்க்கிறாரு. என்ன பண்றது, தலைமை எப்போதும் நிலையானதாக இருக்காது, மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். அதனால விசிகாக்குள்ள வீசுகின்ற புயலானது எப்போது அடங்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாங்க. நன்றி.